ஹலோ எவ்ரிவன். இந்த மல்லி செடியில் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். எவ்வளோ மொட்டு இருக்குது. ரொம்ப பராமரிப்பு கூட அதிகமாக இல்லை இந்த செடிக்கு. பெரிய அதாவது பெரிய கேனில் தான் இந்த பிளான்ட் வச்சுருக்காங்க. எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். நிறைய மொட்டு இருக்குது. இந்த சைடெல்லாம் பூ பூத்து முடிஞ்சிருக்கு. நிறைய கொட்டு கொட்டாக பாருங்கள். எவ்வளோ மொட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ மொட்டு இருக்கு பாருங்கள். இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது. இங்கேயும் பூ பூத்துருக்கு, இங்கேயும் மொட்டு இருக்குது பாருங்கள். சூப்பராக பெரிய செடி. இது பெரிய மல்லி செடி. இந்த அளவுக்கு நல்லா பூத்துருக்கு. பெரிய தொட்டி வச்சதுனால தான் இவ்வளவும் பெரிய செடியாச்சு. இருந்தாலும் நம்ம சின்ன தொட்டியில் வளர்க்கலாம். ஆனால் இவ்வளோ பூ கிடைக்குமான்றது அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன தொட்டியில் அந்த அளவுக்குலாம் வராது. பெரிய தொட்டி வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் நிறைய வந்து நிறைய பூக்கள் பூக்கும். பூ பூத்து நுனியெல்லாம் கிள்ளிட்டா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து தளிர் போட்டு இதே போல் கொத்து கொத்தாக மொட்டு வைக்கும். மல்லி செடியில் நிறைய மொட்டு இருக்குது. இது போல் மல்லி செடியில் நிறைய மொட்டு வரணுன்னா வாழைப்பழம் தோல் தண்ணி ஊற்றணும். அதே சமயத்தில் முட்டை ஊடெல்லாம் போட்டுக்கலாம். அந்த தொட்டிக்குள்ளே பவுட்ரு பண்ணி போட்டால் தான் நல்லது. அப்படியே போட்டால் லேட் ஆகும் மக்கறதுக்கு. இந்த செடியில் வந்து பாருங்கள், இது போல் பூ பூத்த கிளையெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. அதெல்லாம் நம்ம கிள்ளி விட்டால் தான் நிறைய மொட்டு வரும். இந்த பக்கம்லாம் பிரான்ச்சஸ் போட்டு அதெல்லாம் மல்லி செடிக்கு அது போல் தான் செய்யணும். நம்ம கிள்ளி விட்டால் தான் மல்லி பூத்த உடனே அந்த பிரான்ச்சஸ் கொஞ்சமாக கிள்ளி விட்டுட்டு அந்த லீஃபெல்லாம் வந்து அதாவது இப்படி எடுத்து விட்டுடணும் லீஃப்லாம். அது போல் எடுத்துட்டோம்னா மல்லி செடியில் லீஃபெல்லாம் அதாவது இந்த வந்த இடத்துலலாம் இந்த லீஃப் இருக்கிற இடத்துலலாம் ரெண்டு ரெண்டு அப்படியெல்லாம் போடும். நிறைய பிரான்ச்சஸ் மல்லி செடியில் போடும். அதே சமயத்தில் லீஃப்லாம் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது பழுத்த போல். இது போல் இருந்ததுன்னா வெங்காயம் தோல் வந்து அந்த தண்ணி நம்ம வந்து ஊற வச்சுட்டு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு ஆனியன் பீஸ் வாட்டர் வந்து கொடுக்கணும். அதோட மோர் கூட கொஞ்சமாக கலந்து பெருங்காயம் கலந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த பழுத்த இலைலாம் டார்க் க்ரீனாக மாறிடும். அதிகமாக பழுத்திருந்தால் நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். லைட்டாக இருக்கும்போது நம்ம ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது மாறிடும். லீஃபெல்லாம் நல்ல டார்க் கலராக. அதே சமயத்தில் மல்லி செடிக்கு அப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் மேலுக்கு வந்து செடி மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும். வேப்ப இலை தண்ணி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எந்த செடியுமே நம்ம வளர்க்கும் போது கொஞ்சம் மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் மல்லி செடியில் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். நோயெல்லாம் வராமல் டிசீஸ் வராமல் நல்லா வளரும் மல்லி செடி. இந்த செடியில் வந்து அடுக்கு மல்லிப்பூக்கள் இருக்குது. இது மல்லி செடியில் ஒரு லைன் வந்து வருமே அது போல் கூட இருக்குது. 2 அடுக்கு 3 அடுக்கு அது போல் கூட இருக்குது. இதில் வந்து 3 அடுக்கு வந்திருக்கு. இது போலலாம் பெரிய கேனில் வச்சிங்கன்னா இது போல் பெரிய செடியாக ரெடி ஆகிடும். நம்ம சின்ன தொட்டியில் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே செடிங்கள்லாம் வளர்ப்போம். அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் பூக்கள் பூக்கும். அது போல் நம்ம வச்சுக்க முடியல பெரிய தொட்டினா நீங்கள் சின்ன சின்ன கப்லேயே இப்போ 2-3 தொட்டிக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம நிறைய பூக்கள் பறிக்கலாம் மல்லி செடியில். எப்போவுமே ஜாஸ்மின் பிளான்ட் வளர்க்கும்போது வெயில் இருக்கணும் அதிகமாக. அப்போ தான் நல்லது. மல்லி செடிக்கு வெயில் இல்லைன்னா வளராது சரியா. அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரோஜா செடி எப்படி வெயில் தாங்குமோ அதே போல் வந்து மல்லி செடியும் வெயில் தாங்கும். நான் என்ன சொல்கிறேன்னா சப்போஸ் நான் கொஞ்சம் பாதி வெயில் பாதி நிழல் வச்சுருக்கிறீங்கன்னா ரொம்ப நாளாக வளரும் மல்லி செடி. சப்போஸ் வெயிலே ஃபுல்லாக இருந்தால் கூட மல்லி செடி மட்டும் நல்லா வளரும். காலையில் சாயங்காலம் வந்து ப்ளெயின் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றணும் மல்லி செடிக்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.